வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் தேவையான பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் சொல்லப் போறேன். ஆமாங்க. ரீசென்ட்டா நான் ஒரு கிளாத் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அத பத்தி தான் சொல்லப் போறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிளாத் ஹேங்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம போட்டிருந்தோம். அதில என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பெரிய துணி மட்டும் தான் போட முடிஞ்சது. சின்ன சின்ன துணியெல்லாம் போடுறதுக்கு அதில கன்வீனியன்ட்டா இல்ல. ஏன்னா கிளிப்ப உங்களால போட முடியாது. ஸோ டக்குன்னு விழுந்துட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குட்டி குட்டி சேர்லாம் போட்டு பால்கனில காய வச்சுட்டுருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. சரி அதனால என்ன பண்ணிட்டோம்னா, டக்குன்னு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இந்த கிளாத் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, Amazonல தான் வாங்கினேன். லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுத்துடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நல்லாவே இருந்தது. ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருந்தது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருந்தது. டக்குன்னு நீங்க ட்ராவல் கூட எடுத்துட்டு போக முடியும். அவ்வளோ ஈஸி ஹேண்ட்லிங்கா இருந்தது. குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில ஆல்மோஸ்ட் எல்லா துணியும் போட முடியும். கிளிப்போட போட முடியும். நீங்க ஹேங்கர் வச்சிருந்தீங்கன்னா, ஹேங்கர்ல மாட்டி கூட இதில போட முடியும். கிட்டத்தட்ட 20 to 30 கிளாத்ஸ்க்கு மேல இதில போடுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. தேங்க் யூ.